ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் காரோகான் டிஃபென்ஸ் ஓப்பனிங்கில் ஒரு கேம் லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணியிருந்தோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த கேமில் நம்ம ஒயிட் ப்ளே பண்ண போகிறோம். நான் வந்து கிங் பானை மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். பான் டு மூவ் E4, E5, பிளாக் பான் டு மூவ் E5, நைட் F3, நைட் C6 ப்ளே பண்ணியிருக்காங்க. பிஷப் C4, பிஷப் C5. பிஷப் C4க்கு பிஷப் C5 வந்தால் இட்டாலியன் ஓப்பனிங், இட்டாலியன் கேம். பிஷப் C5க்கு ஐ பிளே த மூவ் பான் C3. பான் C3 ஃபியூச்சரில் பான் D4 விளையாடலாம், அந்த லைன் இருக்குது. C3 ப்ளே பண்ணாமல் D3 விளையாடிருக்க முடியும். நான் C3 நெக்ஸ்ட்டு வந்து நான் D3 விளையாடுறேன். C3 தென் D3. இது வந்து ஒரு பொசிஷனல் லைன். இது D6 டபுள் ஓ. அது எப்படி வரும் அப்படின்னா, ஃபியூச்சரில் நைட் BD2, rook E1, knight F1, knight G3, knight G3, knight H4, knight F5, இப்படிலாம் வரும் லைன். knight G3, knight F5, knight H5. வந்து கிங் சைடு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பிளாக்குடைய கிங் சைடு வந்து கேஸ்லிங் கிங் சைடில் பண்ணாங்கன்னா அந்த பக்கம் அட்டாக் பண்ணுவாங்க. அதான் எய்ம். அதான் பான் C3, D3 லைன் வந்து இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணும். கேஸ்லிங் பண்ண சைட்லேயே 2 நைட்டு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பிஷப்பு, அப்புறம் குயின் ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சரி, பான் H6, நைட் BD2, பிஷப் G4, பான் H3, டபுள் ஓ, rook E1. இட்ஸ் ஓகே. நைட் G4 வந்திருக்கு. rook E2 ப்ளே பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா அதே சேம் rook F1 விளையாடிக்கிறேன். rook F1, பிஷப் E6. பிஷப் E6க்கு பிஷப் வந்து நம்ம B3 ப்ளே பண்ணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க அவங்க. இந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் இப்போ இந்த பிஷப் வந்து என்ன பண்ணா, பிஷப் வந்து C2 வந்து ஃபியூச்சரில் இந்த பான் D4, இந்த பான் வந்து E5 இதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இந்த பிஷப் அண்ட் குயின் சப்போர்ட்டில் சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம மேட் பண்ணலாம் அப்படி. ஸோ அதனால் இங்கே உடனே கொடுத்துடக்கூடாது இந்த பிஷப்பு. ப்ளே த மூவ் பிஷப் B5. ஐடியா நைட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த பிஷப் B5 தென் பிஷப் A4, பிஷப் C2, அதான் ஐடியா. பான் A6, பிஷப் A4, பான் B5, bishop C2, pawn B5, pawn B5, bishop C2, pawn F5, pawn H3, knight F6. இந்த பானை கேப்சர் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த F5 பான் F4 வந்துடும். அப்புறம் ஃபியூச்சரில் பான் G5, G4, H5 இப்படிலாம் வரலாம், வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பான் H3 கவுண்டர் அட்டாக் கூட கொடுக்கலாம் அவங்க. கேப்சர். சரி, E into F5, bishop into F5, and pawn H3, knight F6, bishop இங்கே இருக்குமே. ஓகே, கேப்சர். ஃபியூச்சரில் இந்த பானை கூட நம்ம மூவ் பண்ணலாம், டைனல் ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க கேப்சர் பண்ணாமல் தள்ளிட்டாங்கன்னா அதுவும் பார்க்கணும். பான் H3, knight F6. இப்போ இந்த அட்டாக்லாம் பார்க்கணும். பான் E4, 1, 2, 3, 3 அட்டாக்கர். பான் E4, D into E4, பிஷப் into E4, நைட் into E4 எல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாமே பார்க்கணும் கொஞ்சம். இப்போ D4 தள்ளலாம், இங்கே பிஷப் into வருது. பிஷப் into C2 அட்டாக் த குயின். அதுக்கப்புறம் 1, 2, 3 அட்டாக்கர், 2 டிஃபெண்டர். பால் லாஸ் ஆகும். இங்கே யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா அதுன்னு பார்க்கணும். இட்ஸ் ஓகே. rook E1 ஐடியானா அதுதான். நைட் F1, நைட் G3 இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இங்கே அட்டாக் வரும் பொழுது இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ணால் அப்புறம் நைட்டு வரும். எல்லாம் வரும் பொழுது நைட் H5,
நைட் F4, பிஷப் இன்ட்டு F2 வருது, எல்லாமும் இருக்குது. இந்த இதில் பின் பண்ணுவாங்க. பிஷப் இன்ட்டு H3, ஜி இன்ட்டு H3, குயின் இன்ட்டு H3 வரும், அப்புறம் நைட்டு வரும். ஸ்ட்ரகிளான பொசிஷனாக தான் இருக்குது. இதில் வந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? டைமர் போயிட்டே இருக்கு. பான் D4 விளையாடலாம். பிஷப் இன்ட்டு H3, இந்த ஸ்கொயரில் 1 2 3 அட்டாக்கர் வருது. டிஃபெண்டர் ரொம்ப குறைவாக இருக்காங்களே. 84 கேப்சர் ஐடியா கரெக்ட் தான். நைட் F1, நைட் G3 இப்படியும் போகலாம் இல்லையா? நைட் E4, நைட் G3 ஃபியூச்சரில் எப்படியும் போகலாம் இல்லையா? சரி, ஓகே. நைட் E4 பானை ஓப்பன் பண்ண முடியாது, அதான் பார்க்குது, வேறு ஒன்றும் இல்லை. பொசிஷன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் பொழுது. நைட் இன்ட்டு F6, நைட் இன்ட்டு F6, ரூக் இன்ட்டு F6 வந்துடும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ரூக் இப்படி வரும் இல்லையா? 12 H3, நைட் இன்ட்டு F6 விளாட்லாமான்னு பார்க்குறேன். ரூக் வருதேன்னு பார்க்குறேன். நைட் G3 கேப்சர் பண்ணலாமா வேணாவா? கேப்சர் பண்ணால் குயின் வரும், அப்போ நைட்டு வரும், கேமே போயிடும். கேப்சர் பண்ணலாமா வேணாவா? குயின் வரும், அப்புறம் ரூக் வரும். சரி, கேப்சர் பண்ணுவோம். ஜி இன்ட்டு H3, பான் D4. இந்த பிஷப் வந்து பானை பின் பண்ணியிருந்தது முன்னாடி, ஸோ அதை வச்சு தான் கேப்சர் பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க. பானை தள்ளி விட்டோம் இல்லையா? D4 அதாவது ரிஸ்க்கு தான். அந்த மாதிரி ரூக் வருது, நெக்ஸ்ட் நைட் ஓப்பன் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த ஸ்கொயர் அடி வாங்குது, F2 பற்றியா வருது பாருங்க, ரிஸ்க்கு தான். இருந்தாலும் பார்த்து தான் விளையாடணும், நம்ம கேர்ஃபுல்லாக விளையாடணும். அந்த பொசிஷனு ரிஸ்க்கான பொசிஷன் இது. குயின் D3, அதுக்கப்புறம் கேம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த கேம் வந்து. இந்த H3 நம்ம கேப்சர் பண்ணோம் இல்லையா? பிஷப் இன்ட்டு H3 அது மிஸ்டேக்காக இல்லையான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் கேம் முடிஞ்சு போச்சுங்க. குயின் H7 செக், கண்டினியூ செக் வைக்க முடியுமான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே ரூக்கை பிளாக் பண்ணிட்டோம் நம்ம, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிங் இன்ட்டு F2, எஸ், டைமர் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ குயின் G7 ரூக் வரும், அதுக்கப்புறம் எப்படி செக் கொடுக்குறது? ஆனால் செக் கொடுக்கலாம், கிங்கு மூவ் ஆகுமே. அட்டாக் த குயின், பிஷப் F5, ஓகே. அதுக்கப்புறம் வென்னு தான், ஈஸி வென்னு. குயின் G7 செக், மேட் வருதான்னு பார்க்குற, வேறு ஒன்றும் இல்லை. கேப்சர், இதுக்கப்புறம் வென்னு தான், இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் ஈஸி வென். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. செக், மேட், பிஷப் இன்ட்டு H6 மேட். அதில் நம்ம அது ஜி இன்ட்டு H3 கேப்சர் பண்ணோம் இல்லையா பிஷப்பை, அது மட்டும் மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. இருந்தாலும் அது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான மூவ் தான், பிஷப் இன்ட்டு H6 விளையாடுந்தது. சரி, நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். பார்த்துடலாமா? இதில் நம்ம வந்து ஒயிட் வந்து 91% அக்யூரேசி விளையாடி இருக்கோம். ஒரு பிளண்டரு, ஒரு மிஸ்டேக்கு, ஒரு இன்அக்யூரேசி. பிளாக் வந்து 80%, 3 பிளண்டர், 3 மிஸ்டேக், இன்அக்யூரேசி எதுவும் இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துடலாம். E4, E5, knight F3, knight C6, bishop C4, bishop C5, C3, knight F6, D3, D6, double O, knight G4, rook F1 கரெக்ட் தான். இது ஆக்சுவலாக பிஷப் வரும்னு எதிர்பார்த்தேன் நான். பிஷப் G4 வரும்னு எதிர்பார்த்தேன். நைட் G4 ப்ளே பண்ணதால ரூக் E2லாம் ப்ளே பண்ணலாம். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ரூக் அப் பண்ணுறது எனக்கு கரெக்டான மூவாக தெரியல. ரூக் அப் பண்ணிட்டு ஃபியூச்சரில் நைட்டு ஏதாவது வருமோ ரூக்குக்கு, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். அதனால் நான் ரூக்கை மூவ் பண்ணல. நைட் G4, ரூக் F1, பிஷப் ஈஸி, பிஷப் இன்ட்டு பிஷப் ஈஸி, பிஷப் இன்ட்டு பிஷப் கேப்சர் பண்ண சொல்லுது. பிஷப் B5 வந்து இன்அக்யூரசி அப்படின்னு சொல்கிறாங்க. எய்ம் என்னன்னா பிஷப் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்க தேவையில்ல. இந்த C3 லைன் வந்து
ஃபியூச்சரில் இந்த பிஷப் சீட்டு வந்துட்டு அப்புறம் சான்ஸ் கிடச்சுன்னா குயின் வந்து D3 போயிட்டு மேட்டு ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த லாங் டயகனலை ஓப்பன் பண்ணணும். இந்த பிஷப் இங்கே கொண்டு வந்துட்டா தான் எய்மு. ஸோ அதனால தான் இங்கே வந்து பிஷப் B5 நான் ப்ளே பண்ணேன். ஸோ பான் A6 B5 இதெல்லாம் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் பிளாக்கு. பிஷப் கொடுக்கூடாதுன்னா வேறு வழி இல்லை இந்த பொசிஷனில், அப்படி தான் ப்ளே பண்ணி ஆகணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஷப் வந்து C2 ஏன் பிஷப் B3 பெஸ்ட் மூன்றாங்க. அது நம்ம முதல்ல கொடுத்துருக்கலாம் பிஷப்பு இல்லையா. இந்த பிஷப் B5 போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு திருப்பி இங்கே வரணும். டைரெக்டாக இங்கேருந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்லை அப்படியே வச்சிருந்தா கூட அவங்களே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. பான் ஸ்ட்ரக்சர் தான் அவங்க. இல்லைனா பிஷப் அப்படியே பேக்கில் எடுத்துருந்துருக்கலாம். அப்படியே இங்கே இருக்கக்கூடாதுன்னா இங்கே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்போவே. இதுக்கு இவ்வளோ மூவ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே பிஷப் வைக்கணும், அதுக்காக தான் வைக்கல. இது பிஷப் சீட்டு வந்து மிஸ்டேக் மூன்றாங்க. ஸோ ஓகே, F5க்கு வந்து ஆக்சுவலாக பிஷப் இன்ட்டு F2 பெஸ்ட் மூவ் பிளாக் சைடில் அப்படின்றாங்க. F5 விட பிஷப் இன்ட்டு F2 விளாட்னா என்ன ஆகும், பிஷப் இன்ட்டு F2 ரூக் இன்ட்டு F2 நைட் இன்ட்டு F2 கிங் இன்ட்டு F2. இது என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு? சரி, பிஷப் இன்ட்டு F2ன்னா அது என்ன, பிஷப் இன்ட்டு F2 ரூக் இன்ட்டு F2 நைட் வந்து E3. சரி, E3 வந்துட்டு நைட் E3. ஓ இது சூப்பர், அருமையான லைன் ஒன்று இருக்கு. குயினை த்ரெட் பண்ணுறாங்களே, அடடா இது ஒரு லைன் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குயினை மூவ் பண்ணோடனே இந்த இடத்துல பிஷப் போகுது. அப்போ இங்கே ஒரு பானு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இது விளையாடிருந்தாங்கன்னா பிஷப் இன்ட்டு F2. இப்போ ஒரு பானை வந்து இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்க, 2 மைனர் பீஸு கொடுத்து இப்போ இங்கே ஒரு மைனஸ் பீஸு கொடுத்துட்டாங்க. பானுக்காக ஒரு பிஷப் கொடுத்துட்டாங்களா, பானுக்காக பிஷப் கொடுத்தாச்சு. நம்ம பிஷப் எடுத்துட்டோம் இல்லையா. நம்மளுக்கு இப்போ ஒரு பான் லாஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு ஒரு பிஷப் லாஸ் ஆகிருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் மூவ் இந்த குயினுக்கு த்ரெட் வருது. குயினை மூவ் பண்ண உடனே நம்ம இங்கே எடுத்தோம் இல்லையா, அதே போல் அவங்க பிஷப் வந்து அங்கே C2ல எடுக்கிறாங்க. அது எடுக்கிறது இல்லாமல் என்ன ஆகுது, அப்புறம் இந்த நைட் எடுக்க முடியுமா அங்கேருந்து, அது ஒரு கொஷினாக இருக்கு. சரி, இதெல்லாம் ஏமாப்பா. ஆமாம் ஆமாம், சூப்பர், வெரி குட் ஐடியா. பிளாக் சைட்லேருந்து நல்ல ஐடியாலாம் வருது. ஏன்னா அந்த ரூக்குக்கு த்ரெட் வருது, ரூக்கை மூவ் பண்ண உடனே பிஷப் இன்ட்டு A2. அதுக்கப்புறம் எக்ஸலண்ட் ஐடியா. இந்த ஐடியா வராமல் போச்சு நம்ம. ஸோ அதனால தான் அவங்க பிஷப் வந்து பிஷப் B3 பேக்கில் எடுக்க சொல்லியிருக்காங்க பொழுது, இல்லை பிஷப் இன்ட்டு பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அந்த பிஷப் இங்கே கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம D4 அப்புறம் E5 இந்த பான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படி ப்ளே பண்ணோம். இது நல்ல மூவ்ஸ் இருக்குது பிளாக்குக்கு. அப்போ இது வந்து பிஷப் C2 வந்து சேம் மிஸ்டேக் மூவ் தான். ஓகே, நம்ம ப்ளே பண்ணது மிஸ்டேக் மூவ் தான். அப்போது F5. ஸோ அதான் நம்ம பார்த்துட்டோம். F5 வந்து பிளண்டர் அவங்க பண்ணது. அதுக்கு பதில் இங்கே விளையாடிக்கலாம். இந்த லைன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிஷப் இன்ட்டு F2 ரூக் இன்ட்டு F2 அப்புறம் நைட் வந்து E3 பார்த்துட்டோம். அது கவனிக்காமல் அவங்களும் F5 விளையாடிருக்காங்க. F5 அப்புறம் E இன்ட்டு F5 பிஷப் இன்ட்டு இதெல்லாம் கரெக்டாக. H3 knight F6 queen D7 knight வந்து E4 knight F1 knight E4 is the blunder சொல்றாங்க. ஏன் blunder knight E4 அப்படின்னா knight F1 was the best. knight F1 தான் அதை பார்த்தா knight F1 knight G3 தான் பிளான் பண்ணது. அது இருந்தாலும் இதே knight E4 knight G3 தானே வருது அப்படின்னு நான் பார்த்தேன். bishop E3 பாருங்க, அதான் கான்செப்ட். இங்கே பிஷப் C2 அந்த கான்செப்ட் தள்ளணும், பானை டைனல் ஓப்பன் பண்ணணும். இப்படி போகுது லைனு. ஓகே, ஓ knight E4 இது ஒன்று எனக்கு ஒன்று அந்தளவுக்கு கரெக்டாக தெரியல. knight E4 பிளண்டர்னு சொல்லுது, ஆனால் அதே லைனில் போனால் கூட சரி. knight E4
நைட் E4க்கு பிளண்டரு ஒயிட் வந்து பிளண்டர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் மூவ் இவங்க என்ன ப்ளே பண்ணிக்கிறாங்க, பிஷப் B6. அதுவும் பிளண்டர் தான். அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கலாம், நைட் E4க்கு இதை கொடுத்துருக்காங்க பாரு, நைட் இன்ட்டு E4 விளையாடிருக்கலாம். நைட் இன்ட்டு E4 ரூக் இன்ட்டு E4 சொல்லுது. டி இன்ட்டு E4 டி இன்ட்டு E4க்கு விளையாடினா விளையாடினா என்ன பண்ணுது, டி இன்ட்டு E4னா டி இன்ட்டு E4னா திரும்ப இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களா, பிஷப் இன்ட்டு H3. இது மொத்தமாக போகுது கேம். இது கேப்சர் பண்ணா இது எப்பவுமே டேஞ்சரான லைன் தான், பிஷப்பு குயின் ஒரு டைமில் வருது. கேப்சர் பண்ண இங்கே வருது. அதுக்கப்புறம் இதை டிஃபெண்ட் பண்ண முடியாது, இந்த பீஸ் போகுது. அப்புறம் வந்து இங்கே பான் பில் இருக்கு, எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் இது. ஓகே, இங்கே சாக்ரிஃபைஸ் பார்த்துனே தான் இருந்தேன். பிஷப் B6 நைட் G3. இந்த இடத்துல நைட் G3 வந்ததுக்கப்புறம் பொசிஷன் கொஞ்சம் சேஃப் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் அந்த பொசிஷனு. அதாவது நைட் இங்கே இருக்கும்போது இதெல்லாம் ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா எப்போனா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, இந்த பான் பில்லருக்கு ஒரு மூவ் பண்ண முடியும்னு மட்டும் தான் யோசிச்சிருந்தேன். நைட்டு வருது, நைட் இங்கே வருது, அப்புறம் ரூக் சாக்ரிஃபைஸ் வரும், எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துருந்தேன் நான். நைட்டு வந்து G3 வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொசிஷன் சேஃபு அப்படின்னு நினச்சேன். D4 லாட்டா. அதுக்கப்புறம் இந்த நைட்டுக்கு வந்து இந்த பான் சப்போர்ட் வந்து பில்லர் இருக்கிறது, பான் பில்லர் இருக்கு. D4 லாட்னா அன்பின் பண்ணிடலாம் அந்த பானை அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே போல தான் நைட் G3 இப்போ கேப்சர் பண்ணது கரெக்டு தான். நைட் G3 வந்ததுக்கப்புறம் கேப்சர் பண்ணது கரெக்டு தான். ஓகே, கரெக்ட். இதெல்லாம் கரெக்டாக தான் விளையாடிக்கிறோம். D4 நைட் G4 இதெல்லாம் கரெக்டு தான். D3 இதெல்லாம் கரெக்டாக தான் விளையாடிருக்கோம். குயின் H7 இதெல்லாம் கரெக்டாக விளையாடிருக்கோம். இங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு பார்த்தேன் நான். இங்கே பிஷப் செக் கொடுத்து கேப்சர் பண்ணால் இங்கே வரும்னு. கிங்கு மூவ் ஆகும். பிஷப் F5 இது இன்னக்ரேசி. பிஷப் F5 வந்து இன்னக்ரேசி அப்படின்னு. எப்படியும் பீஸ் அப் நம்மளுக்கு பாருங்க, +5.3 காட்டுது பாருங்க. அவங்க பீஸ் அப் ஒரு பீஸ் அப் பண்ணிட்டோம்ல, பிஷப் இன்ட்டு H3 விளையாடினாங்கல்ல, அந்த பீஸ் வின் பண்ணிட்டோம் இல்லையா. சரி, கேப்சர் பண்ணால் அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம். நான் வந்து என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, எங்கே நைட் செக் வருது, இல்லை குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் இல்லையா அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஓகே, இதுக்கப்புறம் வின்னு தான். இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பெருசாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இதுக்கப்புறம்லாம் பீஸ் அப் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒயிட் வின் பண்ணிடும். இது பாருங்க, அது போது பாருங்க லைன். இதுக்கப்புறம் வின்னு தான். ஸோ இதெல்லாம் பிளண்டர் தான். இதெல்லாம் தெரியுது, அவ்வளோதான். அது ஒரு ஈஸி வின். பிஷப் இன்ட்டு H6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ ஓப்பனிங் பார்த்துடலாமா. E4 E5 நைட் F3 நைட் C6 பிஷப் C4 பிஷப் C5. இது வந்து இட்டாலியன் ஓப்பனிங். இந்த இட்டாலியன் ஓப்பனிங்கில் வந்து நேரத்தோட நம்ம கேம் விளையாடிருப்போம் இட்டாலியனில். அதில் கூட நம்ம ஓப்பனிங் பற்றி பார்த்துருப்போம். சரி, பார்க்கலாம் இருந்தாலும். ஸோ இதில் வந்து பிஷப் C4 பிஷப் C5 நான் இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன். அதில் நார்மல் வேரியேஷன் வந்து நார்மல் லைன் வந்து இந்த D3 D6 இந்த நைட் F6 டபுள் ஓ. இப்போ இங்கே பிஷப் G5னா பிஷப் E7 வரும், இப்படி வந்துடும். H6 ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுவாங்க, பிஷப் H4 போகுதுன்னா அதுக்கப்புறம் பிஷப் E7 விளையாடிடலாம். ஏன்னா அந்த குயினை வந்து ஃப்யூச்சரில் வேறு எங்கேயாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பால்லாம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் கேஸ்லிங் பண்ணுற ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஷப் வந்து H4ல் பின்ன மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இல்லை அந்த நைட் திரும்ப இப்படி போயிட்டு இங்கே வரணும், அதெல்லாம் பான்லாம் மூவ் பண்ணிட்டு இங்கே வரணும்.
ஸோ அதில் பிஷப் இந்த பான் டயகனல் மூவ் அந்த இந்த பிஷப் டயகனலை பிளாக் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிளாக் பொசிஷனு. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திரும்ப பிஷப்போட பேக்கில் எடுத்துக்கலாம் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நைட் c3, pawn h6, then bishop e3, pawn d6, இல்லைன்னா bishop into e3, இல்லைன்னா bishop b6. இது எதுக்குன்னா இப்படி கேப்சர் பண்ணும்போது இப்படி இந்த பான் சைட்லேருந்து சென்டர் நோக்கி கேப்சர் பண்ணுவாங்க, ரூக் ஆக்டிவாக இருக்கும் கொஞ்சம். அந்த சென்டரில் இருந்தால் சப்போஸ் இப்படி விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்ட்ரக்சர் சென்டர் பான் வந்து பிரேக் ஆகுதுன்றதுக்காக கூட அவங்க என்ன பண்ணலாம், ஒன்று பிஷப்பை பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா கேப்சர் பண்ணலாம். கேப்சர் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒயிட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஆஃப் ஓப்பன் ஃபைல், ரூக் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஃபியூச்சர் சான்ஸ் கிடச்சா 2 ரூக் கூட இதில் ஆட் பண்ணலாம். ஸோ அது எப்படி போகணும்னு சொல்ல முடியாது கேம். ஸோ அதனால இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இப்படி கூட விளையாடலாம். அப்புறம் இப்படி குயின் d2, பான் d6, h3, பிஷப் e6. இதெல்லாம் நார்மல், மூவ். இதெல்லாம் நார்மலாக பீஸ் டெவலப் பண்ணி விளையாடுறது இதெல்லாம். சரிங்களா? நார்மல் லைன் d3. சரி, இப்போ இதில் இன்னொரு லைன் பார்க்கலாம். e4, e5, knight f3, knight c6, bishop c4, bishop c5, pawn c3, knight f6, d4 ஒரு லைன் இருக்கு, d3 ஒரு லைன் இருக்கு. d3 ஃபர்ஸ்ட் பார்த்துலாம், அப்புறம் d4 பார்க்கலாம். d3 இப்போ இதான் பார்த்த லைன். d3 வந்து எய்ம் என்ன அப்படின்னா d3, சப்போஸ் இங்கே d6, டபுள் ஓ, இது வந்து knight by d2, சப்போஸ் பிஷப் g4, pawn h3, bishop h5, rook e1, then rook e1, queen d7, knight f1, rook f8, knight g3, bishop g6, knight h4. Okay, knight h4, pawn d5, e into d5, knight into d5. அது எப்படி போதோ எதுவுமே விளையாட வேண்டியது தான். சப்போஸ் இந்த இடத்துல சீக்வன்ஸ் எப்படி மாறி மாறி வரலாம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, இது வந்து கிங் சைடு அட்டாக், அவ்வளோதான். இந்த இதில் கொஞ்சம் மூவ் கூட மாற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மூவ் மாற்றினா ப்ளே பண்ணலாமா? ப்ளே பண்ணி ஏன்னா நம்ம இங்கே 4 கொடுத்தா எப்படி வருது, இங்கே கொடுத்தா திரும்பி அடுத்து இங்கே வந்துடும், கொடுத்தா திரும்பி இங்கே வருது இல்லையா? ஸோ அதனால் goes here, pawn c6, bishop a4, b5, bishop b3, இப்படிலாம் வரலாம். அதுக்கப்புறம் knight f1, knight g3, bishop g6, knight h4, அப்புறம் knight f5, இதெல்லாம் ஃபீச்சர். அப்புறம் bishop d2. அது எப்படி போகுது லைன், queen a3. ஆகும்போது இந்த கிங் சைடு கேஸ்லிங் பண்ண சைடில் அட்டாக் பண்ணோம். 2 நைட்டு திருப்பி இந்த நைட்டு இங்கே போய் லேண்ட் ஆகும், பான் இங்கே போவோம். ஸோ இந்த மாதிரி கிங் சைடில் அட்டாக் பண்ணோம், அதான் எய்ம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபியூச்சரில் இந்த d4 சான்ஸ் கிடச்சுன்னா இப்போ கேப்சர் பண்ணாங்க. பான் e5, இந்த டயகனல் ஓப்பன் பண்ணி ஃபியூச்சரில் அது எப்படி போதோ, குயின் வருதோ, இல்லை இங்கே ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ. ஆக மொத்தத்தில் எய்ம் வந்து c3 அப்புறம் d3 லைன் விளாட்னா கிங் சைடில் இந்த மாதிரி நைட்டு 2 நைட்டு கொண்டு வரணும். இந்த பிஷப் டயகனல் பாருங்கள், லைட் ஸ்கொயர் பிஷப் டயகனல், அப்புறம் டாஸ் ஸ்கொயர் பிஷப்பு. சரிங்களா?
எல்லாம் இந்த கிங் சைடு அட்டாக் தான். ஓகே, இந்த கிங் சைடில் அட்டாக் வந்து நம்ம லான்ச் பண்ணோம் ஒயிட். அது வந்து பிளாக் வந்து அது கரெக்டாக டிஃபென்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, டிஃபென்ஸ் பண்ணி எங்கே எப்படி குயிக்காக ஓப்பன் பண்ண முடியும்னு பார்க்கணும் சென்டரில் ஃபைலு. சரிங்களா, இங்கே டிஃபெண்ட் பண்ணிவிட்டு எங்கே ஃபைலை பிரேக் பண்ண முடியும்னு பார்க்கணும் பிளாக். ஓகே, இதான் ஐடியா. சரி, இன்னொரு லைன் என்ன அப்படின்னா E4 E5 knight F3 knight C6 bishop C4 bishop C5 pawn C3 knight F6 D4 D4 லைனும் விளையாடுவாங்க. D4 E into D4. இதுக்கு pawn E5 இப்படி ஒரு லைன் இருக்கு. pawn E5 ஒரு லைனு, இல்லைன்னா C into D4 C into D4 bishop B4 check bishop D2 bishop into D2 knight B into D2 pawn D5 E into D5 knight into D5 bishop queen B3 knight A5 queen A4 knight C6. இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கும் அப்படி ப்ளே பண்ணலாம் ரிப்பிட்டேஷன் போல். இல்லைன்னா knight A5 queen B5 check pawn C6 queen C5 pawn B6 queen A3. இப்போ கேஸ்லிங் அவங்க பண்ண முடியாது இல்லையா. சப்போஸிங் queen E7 check queen into E7 knight into E7, இல்லைன்னா king into E7 கூட queen தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல, king into E7. Suppose double O rook E8 rook F1 check king F7 king F8. அந்த மாதிரி கேம் போகும். இது ஒரு லைன். இதுலேயே கூட கொஞ்சம் வேரியேஷன் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்கே விளாடணும் இல்லையா, எங்கே E4 E5 இங்கே ஒரு வேரியேஷன் E4 E5 knight F3 knight C6 bishop C4 bishop C5 pawn C3 knight F6 D4 line D4 E into D4 C into D4 bishop B4 check bishop D2. சப்போஸ் இந்த இதில் இது கேப்சர் பண்ணுறதா லைன் பார்த்தோம் நம்ம. இப்போ சப்போஸ் இங்கே நைட் இன்ட்டு E4 விளாட்றாங்கன்னு வச்சுங்களேன், இப்போதைக்கு டெம்பரரி ஒரு பான் வந்து ஒயிட்டுக்கு லாஸ். அதை ஒயிட்டால் காம்பன்சேட் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா பிஷப் இன்ட்டு B4 knight into B4 then bishop into F7 check king into F7 then queen B3 pawn D5 then queen into B4. இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். சப்போஸ் இங்கே ப்ளே பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் மூவ் கேஸ்லிங் அப்புறம் நைட் C3 அதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்படி ஒரு லைனு இருக்குது. ஓகே, அதே இன்னொரு லைன் என்னென்னா இது B4 E5 knight F3 knight C6 bishop C4 bishop C5 pawn C3 knight F6 D4 E into D4 pawn E5. இப்படி ஒரு லைன் இருக்கு. இதோட கேப்சர் பண்ணி பார்த்தோம். இப்போ டேரெக்டாக pawn E5 D5 வரும். ஓகே, D5 எப்படி கேப்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி கேப்சர் பண்ணால் இப்படி கவுண்டர் அட்டாக்ல இப்படி போகும். சரிங்களா, இப்படி வரும் லைனு. இல்லைன்னா நம்ம பிஷப்பை மூவ் இப்போ பிஷப் B5 இப்படி ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் E4 இப்படி வரும். நைட் E4 C into D4 then bishop C4 bishop B4. சரிங்களா, இந்த மாதிரி லைன் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஆனால் இங்கே பிஷப் வந்து B6 இப்படி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வேரியேஷன்ஸ். இங்கே ஒரு வேரியேஷன் பார்த்தோம் இல்லையா நம்ம, D4 E into D4 pawn E5 D5 இப்படி பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ்லிங் வந்து குயின் சைட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம். ஓகே, தென் அது எப்படி போதோ சப்போஸ் இங்கே
கேப்சர் பண்ணுறாங்கன்னு. இப்படி கேஸ்லிங் பண்ணுறாங்கன்னா தென் பிஷப் e6, rook e1, தென் queen d7. இது பண்ணிங்கன்னா இப்போ இந்த இதில் ப்ராப்ளம் வரும் இங்கே கண்டிப்பாக. இது வந்து ஃபைல் வந்து சரிங்களா, பான் எடுத்துகிட்டு இங்கே ப்ரெஷர் கண்டிப்பாக இங்கே வரும். ஓகே, அதெல்லாம் இருக்குது. கேஸ்லிங் வந்து இங்கிட்ட வந்து ட்ரிபிள் போயிடுவாங்க. ட்ரிபிள் பண்ணிட்டு இந்த பக்கம் ப்ரெஷர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.